வணக்கம் நண்பர்களே, குரல் ஸ்டோரி சேனலுக்கு மீண்டும் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு திகிலான சுவாரஸ்யமான கதை பார்க்க போறோம். திருக்குறள் சொல்ற மாதிரி படிப்பு எதுக்கு பயன்னு தெரிஞ்சுக்குவோம். ஆரம்பிக்கலாமா? கரூர் என்கிற ஒரு சிறிய ஊரில் விக்ரம் என்ற 15 வயதான இளைஞன் வாழ்ந்தான். அவன் புத்தகம் படிக்க ஆர்வமாக இருந்தான். எதையும் கற்றுக்கொண்டு உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. எல்லாம் படிச்சு நான் பெரிய பணக்காரனாவேன் என்ற பெருமையுடன் வாழ்ந்தான். ஆனால் கடவுளை பற்றிய பேச்சு வந்தால், எனக்கு என் புத்தி இருக்கிறது, கடவுள் எதுக்கு என்று சிரித்துவிட்டு விடுவான். ஒரு நாள் விக்ரம் ஒரு பழைய புத்தகத்தில் ஒரு கதையை படித்தான். கரூர் மலைக்கு அருகே ஒரு புதையல் இருக்கிறது என்று. இதை கண்டுபிடித்தால் நான் செல்வந்தனாவேன் என்று எண்ணி மலைக்கு கிளம்பினான். ஊருக்கு உள்ளவர்கள் அவனை எச்சரித்தார்கள். அந்த மலை ஆபத்தானது, பலர் சென்றுவிட்டு திரும்பவில்லை, கடவுளை நம்பி பொன் என்றனர். ஆனால் விக்ரம் சிரித்து, எனக்கு இந்த புத்தகம் இருக்கிறது, அதில் வழி இருக்கும் என்று கூறி தனது பயணத்தை தொடர்ந்தான். மலைக்கு நுழைந்ததும் மூடிய பனியால் சூழப்பட்ட பரிதி அவனை எதிர்கொண்டது. எங்கு பார்த்தாலும் கருப்பு மரங்கள் மற்றும் பாறைகள். விக்ரம் புத்தகத்தை திறந்து அதில் உள்ள வரைபடத்தை பார்த்தான். ஆனால் அது பாதியாக கிழிந்திருந்தது. என்ன இது என்று பயந்தான். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. அது அவனை நடுங்க வைக்கும் மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தான். அவன் அருகே ஒரு பாம்பு இருந்தது. விக்ரம் ஓடினான். ஆனால் வழி தெரியாமல் தவித்தான். மலைக்கு உள்ளே அலைந்து அவன் ஒரு பள்ளத்தாக்கில் அடிக்கடி விழுந்தான். கீழே ஒரு ஆழமான பள்ளம், மேலே மூடிய பனி. என் படிப்பு எதுக்கு என்று அவன் மனதில் சிந்தித்தான். திடீரென ஒரு மெல்லிய ஆனாலும் ஆழமான குரல் கேட்டது. விக்ரம், உன் புத்தகம் உன்னை காப்பாத்துமா? விக்ரம் நடுங்கிய நிலையில், யாரு நீங்க, எங்கிருந்து பேசுறீங்க என்று கேட்டான். ஒரு ஒளி பளிச்சியது. அது கடவுளின் ஒளி. நான் கடவுள், உன் படிப்பில் நம்பிக்கை வைத்து வந்த, இப்போ என்ன என்று அவர் கேட்டார். விக்ரம் கண்ணீருடன், நான் தப்பு பண்ணிட்டேன், புத்தகம் உதவவில்லை, என்னை காப்பாத்துங்கள் என்று கெஞ்சினான். கடவுள் கூறினார், கற்றது பயன் தரணும், ஆனா என் அருளை பெறலைன்னா அது வீண், என்னை மன்னிச்சு வழிகாட்டுங்கள் என்று விக்ரம் கேட்டான். கடவுள் அருளித்து, என் அருளை பெறு, உன் அறிவு அதுக்கு பிறகு உதவும் என்று கூறினார். அவர் ஒரு பாறையை தொடும்போது பள்ளத்தாக்கு மறைந்து ஒரு புதிய பாதை வெளிப்பட்டது. ஆனால் அந்த பாதையில் ஒரு புதிர் இருந்தது. என் பெயரைச் சொல், வழி திறக்கும். விக்ரம் நினைத்தான், புத்தகத்தில் பெயர் இல்லை. கடவுளே என்று அவன் முழங்கினான். உடனே பாதை ஒளிர்ந்தது. அவனை ஊருக்கு கொண்டு வந்தது. ஊரில் அனைவரும் அதிசயித்தனர். விக்ரம், மலைக்கு தொலைஞ்சவன் எப்படி வந்த என்று கேட்டனர். அவன் சொன்னான், என் படிப்பு மட்டும் உதவவில்லை, கடவுளின் அருளும் என்னை காப்பாத்தியது. அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லும் பாட்டை பாடினான். பிறகு விக்ரம் ஒரு பெரிய அறிஞனாக மாறினான். ஆனாலும் அவன் எப்போதும் கடவுளுக்கு மரியாதை செலுத்துவான். படிப்பு நல்லது, ஆனா கடவுளின் அருளை பெறுவது முதலில் என்று சொல்லுவான். அவன் கதை ஒரு பாடமாக மாறினது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுகிறது. விக்ரம் படிப்பில் பெருமைப்பட்டு கடவுளை மறந்தான். ஆனால் அறிவு மட்டும் போதாது, கடவுளின் அருளை பெறணும். அப்போதான் நமது படிப்பு உண்மையாக பயன்படும். இந்த கதையில் விக்ரம் தன்னுடைய பயணத்தில் பல சோதனைகளை எதிர்கொண்டு கடவுளின் அருளை உணர்ந்தான். படிப்பு மற்றும் கடவுளின் அருளின் முக்கியத்துவத்தை உணர்ந்தான். இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். கற்றல் மற்றும் ஆன்மீகம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை கூறுகிறது. நண்பர்களே, விக்ரமின் புதையல் கதை உங்களுக்கு பரபரப்பாக இருந்ததா? லைக் செய்யுங்கள். மேலும் திகிலான குரல் கதைகளை பார்க்க @குரல் ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த சந்திப்பில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை உங்களை காத்திருக்கிறது.